அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேசராசி அன்பர்களே, செப்டம்பர் 2025 மாதம் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? கிரக நிலைகளின் தாக்கங்கள், நன்மைகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக காணலாம். செப்டம்பர் மாதத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன், 8ஆம் வீட்டில் செவ்வாய், 7ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் பெயர்ச்சி அடையவிருக்கின்றன. உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டிலும் சனி உங்கள் ராசியிலும் அமர்ந்திருக்கின்றனர். இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கலவையான பலன்களை தரும். மேச ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இதனால் நீங்கள் வீரமும் தைரியமும் மிக்கவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு தலைமை பண்பு, துணிச்சல், விடாமுயற்சி, ஆர்வம், நேர்மை போன்ற குணங்கள் நிறைந்திருக்கும். அதே சமயம் சில நேரங்களில் கோபமும் ரிஸ்க் எடுக்கும் குணமும் உங்களுக்கு பலவீனமாக அமையக்கூடும். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் உங்களது இரக்க குணத்தை சிலர் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது. எனவே இந்த மாதம் நீங்கள் நிதானத்துடன் பொறுமையுடனும் செயல்பட வேண்டும். மாதத்தின் முதல் 2 வாரங்கள் தொழில் ரீதியாக நல்ல நேரம். நீங்கள் எதிர்பார்க்கும் பலன்கள் கிடைக்கும். 3வது வாரத்திலிருந்து சூரியன் மற்றும் புதன் 7ஆம் வீட்டிற்கு வருவதால் சக ஊழியர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம். வேலையில் சில மாற்றங்கள் வரக்கூடும். மற்றவர்களின் வேலையில் தலையிடுவதை தவிர்க்கவும், ஏனெனில் அது உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். வேலையில் மாற்றம் செய்ய விரும்புபவர்கள் மாதத்தின் முதல் பாதியில் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். வருமானம் அதிகரிக்கும். இருப்பினும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். குறிப்பாக வாழ்க்கை துணை, பொழுதுபோக்கு அல்லது உடல்நல பிரச்சனைகளுக்காக அதிகம் பணம் செலவழிக்க நேரிடும். மாதத்தின் 2ஆம் பாதியில் 7ஆம் மற்றும் 8ஆம் வீடுகளில் கிரகங்களின் நிலைப்பாடு நிதி இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பண விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். ராசி அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். குடும்பத்துடன் சேர்ந்து வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். உங்கள் வாழ்க்கை துணையின் தொழில் வளர்ச்சி குடும்ப வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இருப்பினும் மாதத்தின் நடுப்பகுதியில் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். கடந்த காலத்தில் இருந்த உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். தோல் மற்றும் கண்கள் தொடர்பான சில சிறிய பிரச்சனைகள் வரலாம். ஆகஸ்ட் 13க்கு பிறகு செவ்வாய் 7ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி அடைவதால் வாகனம் ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெரிய அளவில் உடல்நல பிரச்சனைகள் இருக்காது. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். வருமானம் சீராக இருந்தாலும் அதிக உழைப்பு தேவைப்படும். முதலீடுகளை செய்வதற்கு முன் நன்கு ஆலோசித்து திட்டமிடுவது அவசியம். இது மாணவர்களுக்கு நல்ல நேரம். குரு பகவானின் ஆதரவு மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் மூலம் நீங்கள் விரும்பிய கல்வி நிறுவனங்களில் சேர முடியும். போட்டிகளில் வெற்றி பெற கடின முயற்சி தேவை. உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய்க்குரிய தெய்வம் முருகப்பெருமான். எனவே செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து முருகப்பெருமானை வழிபட்டு வர அனைத்து நன்மைகளும் முன்னேற்றங்களும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.